சென்னை ஈசிஆர் சாலையில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியின் பேத்தி திருமண விழாவில் விலை உயர்ந்த வைரம், டைமண்ட், பிளாட்டினம் உள்ளிட்ட வைர நகைகளை திருடிய முக்கிய குற்றவாளியை போலீசார் கைது செய்துள்ளனர். தலைமறைவாக இருந்துள்ள மேலும் ஒருவரை போலீசார் தேடி வருவதாக கூறப்படுகிறது. சென்னை அடையாறு இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த சண்முகம் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியாக உள்ளார். இவரது மகன் ஆனந்த் முரளி தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவரது மகள் திவ்யா இவருக்கு கடந்த 5ஆம் தேதி அன்று திருமணம் செய்த சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பிரபல தனியார் ரிசார்ட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. அதற்காக பெண் வீட்டார் மற்றும் மணமகன் வீட்டார் மற்றும் உறவினர்கள் என அனைவரும் கடந்த 3ஆம் தேதியே ரிசார்ட்டில் தங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி வியாழக்கிழமை காலை திருமணம் நடைபெற இருந்த நிலையில மணமகள் திவ்யா ஆடை மாற்றுவதற்கு தனியாக தனது அறைக்கு சென்றிருக்கிறார். அப்பொழுது அறையின் கதவை தாழிடாமல் முகம் கழுவுவதற்கு குடியறையில் சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதை நோட்டமிட்ட இளைஞர் ஒருவர் மணமகள் திவ்யா அறைக்கு சென்று விலை உயர்ந்த வைரம், பிளாட்டினம், தங்கம், டைமண்ட் உள்ளிட்ட சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைர நகைகளை திருடி சென்றதாக கூறப்படுகிறது. குளியலறையில் இருந்து வெளியே பார்த்த மணமகள் திவ்யா வைர நகைக்கு காணாமல் போயிருப்பது பார்த்துவிட்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்னர் அவரது உறவினர்கள் கேட்டபோது தாங்கள் யாரும் எடுக்கவில்லை என்று அவர்கள் கூறியிருந்தனர். தொடர்ந்து ரிசார்ட்டில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது 2 நபராக வந்ததில் மணமகள் அறைக்கு தனியாக வந்த நபர் மணமகள் வைத்திருந்த அந்த நகைகளை திருடி சென்றதும் சிசிடிவி காட்சியில் பதிவாகியது. இது குறித்து நீலாங்கரை காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவு ஆய்வாளரிடம் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த நீலாங்கரை குற்றப்பிரிவு போலீசார் ரிசார்ட்டில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி கேமராவில் பதிவான காட்சியை வைத்து திருச்சியை சேர்ந்த ராம்ஜி நகரை சேர்ந்த சுதர்ஷன் என்கின்ற நபரை அதிரடியாக கைது செய்துள்ளனர். தொடர்ந்து அவரிடமிருந்து விசாரணை மேற்கொண்ட போது 20 லட்சம் மதிப்பிலான விலை உயர்ந்த வைர நகைகளை போலீசார் மீட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் 10 லட்சம் மதிப்பிலான நகைகளை எடுத்துச் சென்றுள்ள மற்றொரு நபரையும் போலீசார் தேடி வருகின்றனர். ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியின் பேத்தி திருமண நிகழ்ச்சியில் விலை உயர்ந்த வைர நகைகளை திருடிய சம்பவம் திருமணத்திற்கு வந்த மணமகன் வீட்டார் மற்றும் உறவினர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மீதமுள்ள 10 லட்சம் ரூபாயை திருடி சென்ற மதிப்பிலான கொள்ளையனை போலீசார் தேடி வருகின்றனர்.